இப்ப மகாவிஷ்ணுவை பார்க்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா என் தகுதியை நான் வளர்த்துக்கிட்ட ஒரு கட்டம் வரைக்கும் ஒரு 2.5 வருஷம் என்ன நான் செதுக்கிக்கிட்டேன். எப்படி செதுக்கினேன்? 2.5 வருஷம் முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையை டிராஸ்டிக்கல் சேஞ்ச் ஓவர் பண்ணேன், டோட்டலா மாத்தினேன். 3:30 மணிக்கு காலையில எந்திரிக்கிறது, பயிற்சி பண்றது, கடுமையா 4 மணி நேரம் 5 மணி நேரம் தவத்துல உட்கார்றது, ஜீவசமாதியா போறது, வாழும் சித்தர்களை பாக்குறது, வாழும் மகான்களை பாக்குறது, ஒவ்வொரு ஜீவசமாதியிலும் என்ன எழுதியிருக்காங்கன்னு போய் நின்று அப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கத்துக்கிறது. அப்படியே போக 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 மைண்ட் அதுலயே சுத்தி 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 ஒரு இடத்துல ஏதோ எலக்ட்ரிக்கல் கொலாப்ஸ் ஆகிருந்தா தான் நினைக்கிறேன். ஏதோ டேமேஜ் ஆச்சு, வெடிச்சது, என்னமோ நடந்துச்சு. மாட்டீங்க. இந்த ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கை முடிஞ்சதுன்னா நிச்சயமா உங்களால கரை தேடவே முடியாது. யாருமே இன்னைக்கு உண்மையை சொல்லித்தர காரணம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? பண்ணதெல்லாம் போதும். உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து சொல்லி கொடுக்குற பயிற்சி உருப்படியா பண்ணி தொலைங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன். பயிற்சியை விட்டீங்கன்னா உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைண்ட் இஷ்டத்துக்கு செயல்படும். 72,000 தாட்ஸ்ன்றது சின்ன விஷயம் கிடையாது. எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. இனி எத்தனை ஜென்மம் எடுத்து தெரியுமா? இந்த ஜென்மத்துல வரக்கூடிய கை வலி, கால் வலி, நெஞ்சு வலி இதையே தாங்கிக்க மாட்டீங்க. இன்னும் பல ஜென்மங்கள் எடுக்கும்போது எத்தனை வலியை தாங்கிட்டு இருக்கீங்க? புரியுதா புரியல? நான் சொல்றது புரியுதா புரியல?